கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 10 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோவை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேராக கீதாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கீதா, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, அப்போ தான் என்கொயரியில் ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் ஒய்ஃப் தீபாவை நீங்கள் இப்போ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. என்னன்னா, தீபாவை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஏன்னா தீபா தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. தீபா இருக்கும் பொழுது தான் அந்த கொலையும் நடந்திருக்கு, அந்த கிட்னாப்பும் நடந்திருக்கு. இவ்வளோ நடந்திருக்கும் பொழுது அந்த தீபாவை தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் தீபாவை கூட்டிகிட்டு போக முடியாது, தீபா எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் அநியாயமாக இருக்குது. என்னை கூட்டிகிட்டு போய் என்ன நடக்க போகுது என்கிட்ட விசாரிச்சா நான் என்ன சொல்ல போகிறேன்? எனக்கு என்ன தெரியும்? ஒருவேளை அவங்க ரொம்ப விசாரணை பண்ணாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நான் கண்டிப்பாக தீபா இல்லை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஸோ நான் போலி தீபாவா உங்களை ஏமாத்துறேன் அப்படின்னு என்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்கு சார், நான் வர முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அந்த சரவணன் என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவர்கிட்ட நான் சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, சரவணன் உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்றும் சரவணன் ஃப்ரெண்ட் இல்லையே, ஸோ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய வலையில் நான் சிக்கிறதுக்கு தயாராக இல்லை, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா அந்த பக்கமாக வராங்க. வரும்பொழுது கார்த்தியும் தீபாவும் ரூம்குள்ளே ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஐஸ்வர்யாவுக்கு காதில் விழுகுது. உடனே ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம உடனே காதில் வாங்கணும் அப்படின்ட்டு பக்கத்தில் போய் நின்று காதில் வாங்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, என்ன இது அவங்க பேசிக்கிறது ஒன்றுமே காதில் விழுகலை அப்படின்னு சொல்லிட்டு காதை கொண்டு போய் கதவு கிட்ட வச்சுக்கிட்டு இருக்க, டக்குன்னு கதவு ஓப்பன் ஆகிறது. அப்ப ஐஸ்வர்யா தவக்குன்னு வந்து ரூம்குள்ள விழுகிறாங்க. இதை பார்த்ததோட கீதா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்ப கார்த்தி நேரா ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஒன்றும் இல்லை தீபா, நீ என்ன சாப்பிடல, உனக்கு சாப்பாடு வேணுமான்னு மீனாட்சி கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா, கொஞ்சம் கூட உனக்கு மேனஸே இல்லை. ஏற்கனவே ஒரு தடவை நானும் கார்த்தியும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து நின்று ஒட்டு கேட்டேன், இப்போ மறுபடியும் வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு கேட்க. அப்ப கீதா சொல்றாங்க, ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்லையே நான் ஒன்னும் ஒட்டு கேட்கலையே அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, ஏற்கனவே நீ ஒரு தடவை ஒட்டு கேட்டுக்கிட்டு செவ்வுள்ளே ஒன்று கொடுத்து இதுக்கப்புறம் ஒட்டு கேட்கக்கூடாதுன்னு ஒன்று எச்சரிச்சேன், ஆனால் இப்போ மறுபடியும் வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு நிற்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது இப்படி பொழந்து கட்டுறாளே அப்படின்னு. அப்போ கார்த்தி நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து, அண்ணி நீங்கள் கொஞ்சம் கூட திருந்துற மாதிரி இல்லை, இன்னுமே உங்க கேரக்டரை மாத்தாம தானே இருக்கீங்க, அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்ன நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன், நீங்க வந்துட்டு என்னை ஒட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அபிராமி அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட, என்னப்பா ஒரே சத்தமா இருக்கு, நான் தீபாவை கூப்பிடுறதுக்கு வந்தேன், பார்த்தா இங்க ஒரே கலாட்டாவா இருக்கு, என்ன நடக்குது அப்படின்ட்டு நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐஸ்வர்யா இவங்க ரூம்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்ப கீதா சொல்றாங்க, அத்தை அப்படி கேளுங்க, நானும் கார்த்திக் சாரும் பேசிக்கிட்டு இருந்தா இவ ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா, இந்த நேரம் பார்த்தாலும் கொஞ்சம் கூட மேனஸே இல்லை அப்படின்னு. அப்ப அபிராமி நேரா அந்த ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐஸ்வர்யா நீ இன்னும் திருந்துற மாதிரியே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், என்ன வேணாலும் பேசிப்பாங்க, அவங்க ரூம்ல போயிட்டு நின்று ஒட்டு கேட்குறிய, உனக்கு அறிவே இல்லையா, உன் புருஷன்ட்ட சொல்லி உன்னை கண்டிக்க சொன்னாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, அவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவார் அத்தை, ப்ளீஸ் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, இதுதான் லாஸ்டா இருக்கணும், இதுக்கப்புறம் தீபாவோட ரூமுக்கு பக்கத்துல நின்று ஒட்டு கேட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை நான் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப அபிராமி நேரா தீபாவை பார்த்து, தீபா அவ அப்படி பண்ணதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, அத்தை நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க, அவ தான் செஞ்ச தப்பு, நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இல்லம்மா அவ வந்து ஒட்டு கேட்டதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த பிரச்சனை இதோட நிப்பாட்டிக்கலாம், நீ இதனால எதுவும் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாத அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இல்லத்த பரவாயில்ல, இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அபிராமியும், சரிம்மா நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தேன்னா, இது மாதிரி அந்த சரவணன் வந்துட்டு என்கொயரிக்காக ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாரு இல்ல, அதனால நீ போயிட்டு உடனே வந்துருமா, ஏன்னா நம்ம மேல எந்த தப்பு இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா இதை பத்தி தான் நான் தீபாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, சரிப்பா
இங்கே பாருமா தீபா, நீயும் கார்த்தியும் போயிட்டு வந்துடுங்க. அந்த சரவணன் ஏதோ நீ வந்துட்டு கொலை பண்ண பாரி உன்ன சந்தேகப்படுறாரு, அதனால நீ போயிட்டு வந்துருமா அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரித்த நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அபிராமி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கார்த்தி நேரா கீதாவை பார்த்து நீங்க அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டீங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க அங்க போனதோட கண்டிப்பா பல வகையில என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ நான் அப்ப எதுவும் வளராம இருக்கணும், அதுக்காக நான் என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறத நீங்க இப்பவே சொல்லிடுங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அந்த ரியாவும் ரம்யாவும் தீபாவை கடத்திட்டு போன அந்த நேரத்துல உங்க முகத்துல மயக்க மருந்து அடிச்சிட்டாங்க, அதனால நீங்க மயக்கத்திலே இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கண்முழிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரி ஓகே நான் அப்படியே சொல்றேன், ஆனா அதுக்கப்புறமும் ஏதாவது அவர் கொஸ்டின் கேட்டாருன்னா கண்டிப்பா வந்துட்டு நான் ஏதாவது உளறிடுவேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க நான் சொன்னதை மட்டும் சொன்னா போதும், அந்த சரவணன் என்னுடைய ஃப்ரெண்டு தான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனதோட அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்கே ஒரு கர்நாடகா போலீஸ் நேராக சரவணனை மீட் பண்ணுறாங்க. சரவணன் சொல்கிறாரு, சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சார் நான் கர்நாடகாவில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், இது மாதிரி நாங்கள் அழைச்சிட்டு வந்த ஒரு அக்யூஸ்ட் வந்து காணாமல் போயிட்டா, அவளுக்கு வயசு எப்படியும் 21, 22 இருக்கும். அவள் வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டா. ஸோ அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம், அப்போ டக்குன்னு அவள் எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, எந்த இன்டென்ஷனோட தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அவர் சொல்றாரு, அந்த அக்யூஸ்ட் வந்து ஏதோ அவங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி இங்கே கூட்டிட்டு வந்தா, கடைசியில் எங்களை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, சரி ஓகே அந்த அக்யூஸ்டோட டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னு. அவர் சொல்றாரு, சரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த கவரில் இருக்கு, இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் அந்த கவரை வாங்கி வைக்கிறாரு. அப்ப கர்நாடகா போலீஸ் அந்த இடத்துல இருந்து போன அடுத்த செகண்டே கார்த்தியும் தீபாவும் அதே ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்ப நம்ம கீதா வந்துட்டு நேரம் அந்த ஸ்டேஷனை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க எதுக்கு ஸ்டேஷனை பார்த்து பயப்படுறீங்க, வாங்க அப்படின்னு சொல்ல கீதா சொல்றாங்க, நான் ஒன்னும் ஸ்டேஷனை பார்த்து பயப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்குள்ள வராங்க. நேரா கீதாவை கார்த்தி ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. அப்ப சரவணன் அந்த கவரை பிரிக்க போற அந்த நேரத்துல டக்குன்னு அந்த இடத்துக்கு கீதாவும் கார்த்தியும் வந்துற அந்த கவரை அங்கேயே வைக்கிறாரு சரவணன். வச்சுட்டு நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி சொன்ன மாதிரியே தீபாவை கூட்டிட்டு வந்துட்டீங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ட்லாம் நான் கொஸ்டின் கேட்க மாட்டேன், நார்மலான கொஸ்டின்ஸ் தான் கேட்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல நேரா அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த சரவணன் நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருங்க கார்த்திக், தீபாவை நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் வந்துட்டு தீபாவை காணும்னு ரொம்ப கவலையா ரோட்ல கார் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு தீபா என்னுடைய காருக்கு முன்னாடி வந்து விழுந்தாங்க. அப்புறம் தான் நான் தீபாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி தீபாவுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு. அப்ப சரவணன் நேரா கார்த்திக் கிட்ட பார்த்து, இங்க பாருங்க கார்த்திக், தீபா வந்துட்டு பாறையிலேருந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு புடவையே கொண்டாந்து கொடுத்தேன், அந்த புடவை தீபாவோடது தான் அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க, கடைசியில் பார்த்தா எப்படி வந்துட்டு தீபாவோட புடவை சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒருவேளை அது வேற யாருடையாவது புடவையா இருக்கலாம், நான் ஒருவேளை மிஸ்டேக்கானா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு சரவணனும், ஓ அப்படியா கார்த்தி, சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கீதாவை பார்த்து, சரி கீதா நீங்க எப்படி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிங்க அப்படின்னு கேட்க. அப்ப தீபா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், ரியாவும் ரம்யாவும் என்னை கடத்திட்டு போகும் பொழுது எனக்கு சுய நினைவு இல்லை, நான் வந்துட்டு மயக்கத்தில் இருந்தேன், அதுக்கப்புறம் கண்முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், மற்றபடி எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம கீதா வந்துட்டு கீதாவோட ஃபோட்டோ டேபிளில் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, ஸ்டேஷனில் என்ன விசாரிக்க சொல்லி கொண்டாந்து ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்களா, எப்படியாவது இந்த ஃபோட்டோவை எடுக்கணுமே அப்படின்ட்டு கீதா நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் கார்த்தி நேராக சரவணன் கிட்ட, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் சரவணன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கீதா என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் அங்கே இருக்க அவங்களோட ஃபோட்டோவை டக்குன்னு எடுத்துடுறாங்க. எடுத்து அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் கார்த்திகிட்ட, சொல்லுங்க கார்த்தி ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க சரவணன், உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த சொல்கிறேன், இங்கே இருக்கிறதே தீபாவே கிடையாது, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, தீபா மாதிரியே இருக்கிறதுனால கொஞ்ச நாள் நடிக்க வச்சிருக்கேன், தீபாவை அதுக்குள்ளே சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த சரவணன் செம்ம ஷாக் ஆகுறாரு, என்ன கார்த்தி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க, இது தீபா இல்லையா அப்படின்னு அவருமே அதிர்ச்சி ஆகுறாரு. ரொம்பவே சூப்பராக நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரிவியூவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.